பொதுவாக நாய் கடிச்ச ரேபிஸ் வந்து தானே கேட்டிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. எந்த விலங்கு கடிச்சாலும் அந்த விலங்குக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் ரேபிஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ஏஆர்வின்னு சொல்கிற ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும். நாய்கள் மூலமாக ரேபிஸ் பரவறதை விட பூனைகள் மூலமாக ரேபிஸ் பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா ரேபிஸால் பாதிக்கப்பட்ட பூனை உங்களை கடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. லேசாக கீறினாலே போதும் உங்களுக்கும் ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. ரேபிஸ் வைரஸ் வந்து மெயினாக ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து சலைவா மூலமாக தான். சலைவால இருக்கிற அந்த வைரஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள போயிடும். பட் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, கேட்ஸுக்கு இயல்பா வந்து தங்களோட உடம்ப வந்து தானா செல்ஃபா லிக் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் நேச்சர் இருக்கு. ஸோ இப்போ ஒரு அனிமல் ரேபிடா இருக்கிற பட்சத்துல கடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது அதோட காலை லிக் பண்ணிட்டு போற போக்குல நம்மள ஒரு ஸ்கிராச் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த கிளாஸ் வழியா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இருக்காங்க. ஒரு விலங்கு நம்மளை கடிச்ச உடனே சிம்டம்ஸ் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில கேசஸ்ல 5-6 வருஷத்துக்கு அப்புறம் கூட சிம்டம்ஸ் தெரியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆகி கொலாப்ஸ் இருக்காங்க. நம்ம பைட் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இமீடியட்டா நம்மளோட பைட்டோட நேச்சரை பொறுத்து எந்த மாதிரியான இன்ஜுரிஸ் நமக்கு இருக்கு அதை பொறுத்து நம்ம வேக்சினேஷன் மட்டும் போதுமா இல்ல இம்யூனோகுளோபுலின் எடுத்துக்கணுமாங்கிறத அவங்களோட பிசிஷியனை கான்டாக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ரேபிஸ் ஒரு குணப்படுத்த முடியாத நோய். ஒரு தடவை வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் விலங்குகள் கடிக்காம பாத்துக்கிறது நல்லது. ஒரு வேளை கடிச்சிட்டா உடனடியாக சிகிச்சை எடுக்கிறது நல்லது.